நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பொருள் புதிது நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கவிருப்பவர் யாதவ மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் திருமிகு செங்கம் கு ராஜாராம் அவர்கள். அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். குறிப்பா யாதவ மக்கள் இயக்கம் எதற்காக தொடங்கப்பட்டது, எப்போது தொடங்கப்பட்டது? சார், ஜனவரி 27, 2021 யாதவ மக்கள் இயக்கத்தை திருவண்ணாமலையில அதுக்கான அடித்தளத்தை நாங்க அமைச்சோம். ஆன்மீகத்திற்கு பெயர் பண்ண மாதிரி அதாவது தீப ஒளியான திருவண்ணாமலையில இந்த இயக்கம் தீப ஒளியா மலர்ன்றதுக்காக இந்த இயக்கத்தை நாங்க துவங்கினோம். யாதவ மக்கள் இயக்கம் என்பது ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்ட அந்த இனத்தில் யாதவ சமுதாயத்தில் இந்த யாதவ சமுதாயம் என்பது பண்டைய காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி கால்நடைகளை நம்பி கால்நடையை உருவாக்கிய சமுதாயம், அதை இன்று வரை நிலைத்து நிற்பதற்கும் காரணமான சமுதாயம் யாதவ சமுதாயம். கால்நடை வளர்ப்பிற்கு அதிகமான முக்கியத்துவம். அதாவது ஆடு மாடுகள் என்றாலே எதுகுலத்தில் தான் அது உருவானது. வரலாறு கிருஷ்ணரே இந்த எதுகுலத்தில தான் ஆடு மாடோட வாழ்ந்தார். இந்த மாதிரி அப்பேற்பட்ட மக்களுக்கு அரசியல் படுதல் என்பது வெகு தூரம். அவங்க அரசியல்ல பண்பட தயாரா இல்லை. அரசியல் என்பது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பூதாங்கமான செயல். அரசியலுக்குள்ள நம்ம போனா நம்ம பாதிக்கப்பட்டுருவோம், நம்ம வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுரும் என்ற எண்ணத்தோடு தான் இன்று வரையிலும் யாதவ மக்கள் அரசியல் அப்பாற்பட்டு இருக்கிறாங்க. இன்னும் அந்த அரசியல் விழிப்புணர்வு வரல. இந்த விழிப்புணர்வுக்கான முதல் அடித்தளமாக தான் யாதவ மக்கள் இயக்கத்தை நாங்கள் அடியெடுத்து வச்சிருக்கிறோம். சார், நிறைய தலைவர்கள் இப்போ இருக்கிறாங்கல்ல சார், அந்த தலைவர்களெல்லாம் சரியாக செயல்பட்டு ஒருங்கிணைத்திருந்தால் எங்களுக்கு இங்க வேலையே இல்லை. யாதவ மக்கள் இயக்கத்துக்கு வேலை இல்லை, ராஜாராமுக்கும் இங்க வேலை இல்லை. இந்த சமுதாயத்தில் முன்னிருந்த தலைவர்கள் இந்த மக்களை சரியான முறையில ஒழுங்குபடுத்தி அணி திரட்டி அரசியல் அதிகாரத்துக்கோ கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதார முயற்சிக்கோ அடித்தளம் யாரும் சரியா இடல. அதோட விளைவு இந்த மக்கள் இன்று வரை கால்நடையை நம்பி விவசாயத்தை நம்பிதான் வாழ்கின்ற சூழல் இருக்கிறது. ஓகே சார், இப்போ குறிப்பா தமிழ்நாட்டுல எடுத்துட்டோம்னா யாதவ மக்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க, அவங்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? சார், யாதவ மக்கள் என்பது 1 கோடிக்கு மேல புள்ளி விவரமா எங்களால கொடுக்க முடியும். ஒரு தொகுதியில எவ்வளவு பேர் இருக்காங்கன்றத சொல்ல முடியும். அதாவது புள்ளி விவரம்னா நீங்க கணக்கு கொடுக்க முடியுமா? எங்களுக்கு தெரியும் இந்த சட்டமன்ற தொகுதியில இவ்வளவு வாக்கு இருக்குது, இந்த பகுதியில இந்த ஊர்ல இவ்வளவு வாக்கு இருக்குது, இந்த வார்டுல இவ்வளவு வாக்கு இருக்குது. யாதவர் வாக்க தனித்தனியா சொல்ல முடியும். ஒட்டுமொத்த அதாவது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நீக்க மறுக்க இருக்கிற சமுதாயம் யாதவ சமுதாயம். நான் இந்தியா முழுக்க சொல்றேன். இந்தியா முழுக்க 3 சமூகங்கள், பெரிய சமுதாயங்கள்: தலித் சமுதாயம், யாதவ சமுதாயம், முஸ்லிம் சமுதாயம். நான் சொல்ல பத்திரிகையில புத்தகத்துல படிச்சது. ஒரே பேரா ஒற்றை பேரா இருக்கிறது. அதுல தமிழகத்துல 3வது பெரு சமுதாயம் யாதவ சமுதாயம். அதை யாரும் என் முன்னால் இந்த தலைவர்கள் அதை நிரூபிக்க தயாராக இல்லை. அதுல தோத்துட்டாங்க. அவங்க அதுல ஜெயிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த சமுதாயம் அரசியல் ரீதியா, அதிகார ரீதியா, கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதார ரீதியா ஒரு முன்னெடுப்புக்கு சென்றிருக்கும். அந்த நிலை இன்னும் மிக மோசமான நிலையில தான் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட கூட நான் சொல்லணும்னு சொன்னா, வட மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், கொங்கு, தமிழ்நாட்டுல 3 இந்தியா தான் நம்ம சொல்லுவோம். அரசியல் ரீதியாகவும் சொல்லுவோம், பிரிக்கும் போது சொல்லுவோம். இன்னைக்கு என் சமுதாயத்தை சேர்ந்த தென் மாவட்ட மக்கள் பல ஆயிரம் இளைஞர்கள் வெளிநாடு தேடி வேலைக்காக, வெளிநாடுகளே பெரும்பான்மையான இளைஞர்கள் தென் மாவட்டத்திலிருந்து வேலைக்கு சென்றிருக்கிறார்கள். அதற்கு காரணம் இங்கே சமூக நீதி நசுக்கப்பட்டு இருக்கிறது. சார், சமூக நீதி மாநிலம்னு நம்ம சொல்றோம், நசுக்கப்பட்டிருக்கிறதுன்னு நீங்க சொல்றீங்களா? எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். ஆமா, அதுதான் நம்மளோட ஒற்றை கருத்து. அது இங்க கிடைக்குதா அப்படின்னா இல்ல. இன்னும் முழுமையா கிடைக்கல அப்படின்னு சொல்றீங்களா? 99% கிடைக்கல. ஏதோ 1% கிடைக்கலாம், அதை நாங்க மறுக்க முடியாது. இன்னைக்கு ஒவ்வொரு பகுதியிலையும் 1987 இடஒதுக்கீட்டுல இந்த சமுதாயம் புறக்கணிக்கப்பட்டதின் விளைவு இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல நேரடி IAS IPS கூட வர முடியாத சூழல் தான் இருக்குது. அதாவது நான் ஒரு 3 நாளைக்கு முன்ன என்னோட அலுவலகத்துக்கு ஒரு பாப்பா வந்துச்சு. எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க, என்னோட குடும்ப பொருளாதாரம் சரியில்லை, பிகாம் படிச்சிருக்குது, ஹைட்டு வெயிட்டு போலீஸுக்கு நான் போட்டேன், எனக்கு ஹைட்டு வெயிட் எல்லாம் ஓகே, மார்க்ல 1 மார்க்ல
போயிடுச்சு. நான் இதே எம்பிசியாவோ இல்ல எஸ்சியாவோ எஸ்டிஓவோ இருந்தேன்னா நான் போலீஸ் ஆகிட்டு இருப்பேன். சாதி ரீதியா அந்த பாப்பா இடஒதுக்கீடு ரீதியா அந்த வேலையை இழந்திருக்கு. அப்ப சாதி தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையா? தாய் வயிற்றிலிருந்து விழும்போது சாதி இருக்கிறது, நாம் மண்ணில் மறையும் போதும் சாதி இருக்கிறது. பிறந்த உடனே சர்டிபிகேட் என்ன சாதின்னு தான் கேட்கறான், நீ புதைக்க போனாலும் என்ன சாதின்னு தான் கேட்கறான், படிக்க போனாலும் என்ன சாதின்னு தான் கேட்கறான், வேலைக்கு போனாலும் என்ன சாதின்னு தான் கேட்கறான். இங்க எந்த இடத்துல சாதியை ஒழிச்சிருக்கிறாங்க? சமூக நீதி பேசுறவங்களா சொல்லுங்க. இந்த நிலையை நோக்கி நகர்வதற்காகத்தான் திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குறிப்பா யாதவ மக்களை முன்னேற்ற வேண்டும் என்கிற உங்களுடைய மகத்தான நோக்கம் புரிகிறது சார். தொடர்பா நீங்க ஒரு கோரிக்கை அரசுக்கு வச்சிருக்கீங்களா, வாரியம் அமைக்க, அதை பத்தி சொல்லுங்க சார். அரசாங்கத்துல கால்நடை வளர்க்கின்ற அத்தனை சமுதாய மக்களுக்கும் மானிய கடன் கொடுங்க. எளிய முறையில ஆதார் அட்டை, பேங்க் பாஸ்புக், ஓட்டர் ஐடி, வீட்டோட அடையாளம் இது இருந்தால் ஒரு குடும்பத்திற்கு 50,000 தரலாம், இல்ல 1,00,000 தரலாம். அதை எளிய முறையில் கொடுங்க. கொஞ்சம் ஈஸியா அதை கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் கால்நடை வளர்த்து தன் காலத்தையே தள்ளுகிறவர்களுக்கு ஒரு உதவியா இருக்கும். விவசாயமும் மேம்படும், விவசாயம் மிகப்பெரிய மேம்படும். இப்ப திமுக அரசு என்னோட தேர்தல் அறிக்கையில கால்நடை வாரியம் அமைப்போம் என்ற ஒரு கோரிக்கையை திடமா கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் போது நாங்க நேரடியா சென்று கால்நடைத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவரிடமும் தற்போதைய துணை முதலமைச்சர் இருக்கின்ற அண்ணன் உதயநிதியிடமும் கோரிக்கை மனுவா கொடுத்தோம். இது மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் யாதவ மக்கள் இயக்கம் இதன் அடிப்படையில உங்களுக்கு வட மாவட்டம் முழுக்க வெற்றிக்கு பாடுபட்டிருக்கோம். இந்த வாரியம் அமைச்சு கொடுத்தீங்கன்னா கால்நடை வளர்க்குறவங்களுக்கு ஒரு ஊக்கமா இருக்குன்னு சொல்லி மனு கொடுத்திருக்கிறோம். இந்த வாரியத்திற்கு கால்நடையை பத்தி முழுமையாக தெரிந்த ஒருவருக்கு அதோட வளர்ப்பு, அதோட நோய் காலம், அந்த கால்நடை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போட தகுதியான நபரிடம் இந்த கால்நடை வாரியம் ஒப்படைக்க வேண்டும். அதுதான் சரிங்க கோரிக்கை. மீண்டும் இந்த கோரிக்கை முன் வச்சு மீண்டும் நான் சொல்றது, நீங்க தேர்தல் அறிக்கையில சொன்ன கோரிக்கையை தான் நாங்க வற்புறுத்துறோம். இந்த தமிழக முதல்வர் இதை கவனத்தில் கொண்டு தமிழகத்தில் வருகின்ற மிக ஏழ்மையான மக்களுக்கு இந்த வாரியம் ஒரு வரப்பிரசாதமாக அமையும். சார், குறிப்பா யாதவ மக்கள் இயக்கத்தை பத்தி நாங்க செய்திகள்ல படிக்கிறப்போ சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் அவருடைய வரலாறை பள்ளி பாட புத்தகத்துல, கல்லூரி பாட புத்தகத்துல வைக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்களா சார்? அதை பத்தி சொல்லுங்க. இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் ஒரு வரலாற்று தலைவரை, மன்னனை, எதிர்கால இளைஞர்கள் இப்படி ஒரு மன்னர் இருந்தார், இந்தியா சுதந்திரத்துக்காக முதலிலே உயிர் நீத்தார், அவரோட புகழ் எதிர்கால இளைஞர்களுக்கு தெரியணும்னா பள்ளி மற்றும் கல்வி பாட புத்தகங்களை இணைக்க வேண்டும் என ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் எதிர்கால மாணவர்களுக்கு சன்னிதர்களுக்கு இந்த தலைவரின் பெயர் மறந்துவிடக் கூடாது. இப்படி ஒரு தலைவன் இந்த நாட்டுக்காக உயர் நிறுத்திருக்கின்றான், நெஞ்சிலே குண்டடிப்பட்டு தன் இன்னுயிரை படை தளபதியோடு இறந்திருக்கின்றான், அந்த மன்னனின் வரலாறை தெரிவிக்க வேண்டும் என்று தற்போதைய பாட நூல் தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா லியோனி சாரிடம் நேரடியாக நாங்க மனு அளித்திருக்கோம். இது மாதிரி கல்வி பாடப்படுத்துற வரும் கல்வி ஆண்டுக்குள் சேர்க்கணும்ட்டு அவர் நான் ஆலோசனை பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பா உங்களுடைய கோரிக்கைகள்ல மற்றும் ஒரு முக்கியமான கோரிக்கைகள் என்ன அப்படின்னா, சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழ்நாட்டுல எடுக்கணும் அப்படின்னு. என்னென்ன பலன்கள் கிடைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தா? தமிழ்நாட்டில் வாழுகின்ற ஒட்டுமொத்த சமுதாயங்களின் கோரிக்கை தான் சாதிவாரி கணக்கெடுப்பு. ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும்? என்னோட ஊர்ல வச்சுங்க, ஒரு 100 பேர் இருப்பாங்க ஒரு சமூகம், 10 பேர் இருப்பாங்க. இந்த 100 பேர் இருக்கிற சமூகத்துல 2 பேர் தான் வேலைக்கு போயிருப்பான். அந்த 10 பேர் இருக்கிற சமூகத்துல 7 பேர் வேலைக்கு போயிருப்பான். அது எது அடிப்படையில மாறுதுன்னு பார்த்தா இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் மாறுகிறது. எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி முறையில சாதி வாரிய முறையா கணக்கெடுத்தா இந்த பகுதியில இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, அந்த மக்களுக்கான பங்களிப்பை முறையாக பிரித்து கொடுக்க முடியும். கல்வியிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, வேலை வாய்ப்பிலும் சரி, அனைத்து இடங்களிலும் சமூக நீதினு சற்று முன் நம்ம பேசினோம் இல்லையா, அந்த சமூக நீதி முறையாக மக்களுக்கு சென்றடையும். இப்ப பீகார்ல எடுத்திருக்காங்க, ஆந்திராவில் எடுத்துட்டு இருக்காங்க, கர்நாடகாவில் எடுக்கிறாங்க. இப்ப அவங்க எந்த அடிப்படையில் எடுக்கிறாங்க? பீகார்ல அறிவிச்சுட்டாங்களே சார், எந்த சமூகம் இவ்வளவு அறிவிச்சுட்டாங்களே,
அந்த அறிவிச்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்குதே. திரும்பவும் அழுத்தமா அந்த கோரிக்கையை முன்வைக்கிறீங்க சார். அதுதான் பிரதான கோரிக்கை. நாங்க அரசியல் கட்சி துவங்கிய உடனே மாவட்டந்தோறும் இந்த ஆர்ப்பாட்டத்தை தான் கையில் எடுக்க போறோம். சாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும்தான் தமிழகத்துல ஒரு விடியலை ஏற்படுத்தி தரும். நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து முதல்ல வெளியிடுங்க. அந்த இடஒதுக்கீட்டை மத்திய அரசு கொடுக்கட்டும், அவங்க அறிவிக்கட்டும். நீங்க முதல்ல வெளியே சொல்லுங்க தான் நாங்க சொல்றோம். உங்களுடைய இன்னொரு கோரிக்கை என்னவா இருக்குன்னா, தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நீங்க முறையிட்டிருக்கீங்க, பொது தொகுதி தனி தொகுதி இதை வந்து சரியா கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதை பத்தி சொல்லுங்க சார். தமிழ்நாட்டுல 234 சட்டமன்ற தொகுதிகள், இதுல 40 தனி தொகுதிகள் இருக்குது. இந்த 40 தனி தொகுதியில சுழற்சி முறையில மாற்றி அமைக்கணும். நான் சொல்ல தேர்தல் ஆணையம் தேர்தலோட வரைமுறை அதான். அதன் அடிப்படையில 15 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தனி தொகுதி என்பது பொது தொகுதியாக மாற்றி அமைக்க வேண்டும். பொது தொகுதி தனி தொகுதியாக மாற்ற சுழற்சி முறை சரியா, சுழற்சி முறையில சரியா இல்ல. 50 ஆண்டு 40 ஆண்டு 60 ஆண்டுகளாம தமிழ்நாட்டுல தனி தொகுதிகள் பொது தொகுதிகளாக மாறாமையே இருக்குது. அது எத்தனையோ தொகுதிகள் சாட்சி சொல்லலாம். திட்டக்குடி, சங்கரன் கோயில், ஊத்தங்கரை, வந்தவாசி, செங்கம், இப்படி அடிக்கவே போலாம். இது தொடர்பா நீங்க தேர்தல் ஆணையத்தை முறையிட்டீங்களா? அதாவது தமிழக தேர்தல் அதிகாரி ஐயா சத்யபிரகாஷ் சாரிடம் முறையா மனு அளிச்சிருக்கிறோம். நான் இதை மட்டும் கோரிக்கையா கொடுக்கல, மாநில தேர்தல் ஆணையமும் ஒரு கோரிக்கை கொடுத்திருக்கிறோம். உள்ளாட்சி அமைப்பு, உள்ளாட்சி தேர்தல் மாநில தேர்தல் ஆணையத்திற்கு ஐயா அவரு நாங்க கொடுக்கும்போது பழனின்னு ஒரு ஐயா இருக்கு, அவர்கிட்ட கொடுத்திருக்கிறோம். வார்டு கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், உள்ளாட்சி தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல், நகர சேர்மன், நகர சேர்மன், மாநகராட்சி மேயர், இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர் வந்து தமிழ்நாட்டுல பல்வேறு இடங்கள்ல மாற்றப்படாமல் இருக்குது. அதுக்கான எந்த விதத்துல மாறலன்றது ஒரு சில தொகுதியும் ஐயா கிட்ட சொல்லியிருக்கிறோம். இப்ப உள்ளாட்சி தேர்தல் இன்னையோட முடிஞ்சிருக்கு. இன்னையோட உள்ளாட்சியோட அதிகாரங்கள் இன்னையோட முடிஞ்சிருக்கிறது. உள்ளாட்சி தேர்தல் விரைவில் அனௌன்ஸ் பண்ண இருக்கிறாங்க. இடையில ஒரு செய்தி கூட பார்த்தேன், மறுவரை செய்யப்படும், அது வரைக்கும் தேர்தல் நிறுத்தி வைக்கிறேன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு பார்த்தேன். நான் இந்த நியூஸ் 7 வாயிலா தமிழக தேர்தல் ஆணையக்கும் சரி மாநில தேர்தல் ஆணையக்கும் சொல்றது என்னன்னா, தமிழகத்துல ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு இருந்த மக்களுக்கு அதிகாரங்கள் பங்களிப்பு சரியாக இருக்க வேண்டும் என்றால் சுழற்சி முறை அவசியம். சுழற்சி முறை அதற்காகத்தான் கொண்டு வரப்பட்டது. அடித்தட்டு மக்களும் அரசியல் அதிகாரம் பெற வேண்டும், அவர்களும் நல்ல நிலைக்கு வர வேண்டும் தான் இந்த சுழற்சி முறை கொண்டு வரப்பட்டது. குறிப்பா அடுத்ததா திருவண்ணாமலை நலன் சார்ந்த நிறைய விஷயங்களை நீங்க கோரிக்கையை முன் வச்சிருக்கீங்க. குறிப்பா திருவண்ணாமலைக்கு இந்த ரயில் போக்குவரத்து இப்போ ஒரு ட்ரெயினை எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்காங்க. வேற என்னென்னலாம் உங்களுக்கு தேவை சார் திருவண்ணாமலை மக்களுக்காக? சார், நான் ஒட்டுமொத்த மக்களின் தலைவன், தமிழ்நாடு முழுக்க தான் நான் பேசணும். திருவண்ணாமலை என் சொந்த ஊர் அப்படின்றதால திருவண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா சார், இன்னைக்கு ஒரு பெரிய ஆன்மீக ஸ்தலம். காசிக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு தினம், அதாவது மாசந்தோறும் மக்கள் வருவாங்க, வருடந்தோறும் மக்கள் வருவாங்க. இன்னைக்கு தினந்தோறும் மக்கள் கூட்டாங்க வந்து கணக்கிலே இல்லாம அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வருபவர்களுக்கு சரியான தங்கும் விடுதி வசதி இல்லை. அதாவது வியாபாரமா மாறி போச்சு. வரும் பக்தர்களுக்கு இலவச தங்கும் விடுதி இல்லை, குளியலற முறையா இல்லை, கழிவற முறையா இல்லை, பக்தர்கள் கோவிலுக்கு சென்று தரிசனம் பார்க்கும் முறையே அங்க இல்லை. ரோட்டில் நிக்கிறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு அன்ஆர்கனைஸ்டா இருக்கு அப்படின்னு. திருப்பதி போனீங்கன்னா, ஆமா திருப்பதி போனீங்கன்னா சார், அந்த ஃப்ரீ தரிசனம் உள்ள போகும்போதே ஒரு இடத்துல உட்கார வைப்பாங்க, அந்த இடத்துல உணவு கொடுப்பாங்க, மக்களுக்கு கழிவறைக்கோ இல்ல தண்ணி இருக்கோ தண்ணி கிடைக்கும். ஒரு ஒரு 2 மணி நேரம் உட்கார வைப்பாங்க, வேற இடத்துல திறந்து விடுவாங்க. அங்க போற வழியில எல்லாமே வசதி இருக்கும். ஆனா திருவண்ணாமலை சூழல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நடு ரோட்டில் நிக்கிறாங்க மக்கள். சனி ஞாயிறுலாம் கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் நடு பஸ் போக்குவரத்து வழியில நிக்கிறாங்க. அவர்களுக்கு இடையில் தண்ணி தாகம் எடுத்தாலோ இல்ல ஒரு கழிவறை செல்ல வேண்டும் என்றாலோ உட்கார வேண்டும் என்றாலோ முடியவே முடியாது. அந்த 8 மணி நேரம் 6 மணி நேரம் அந்த இடத்த விட்டு நோந்துட்டாங்கன்னா திரும்ப பின்னாடி தான் வரணும் அவங்க. அந்த நிலையை மாற்றணும். அனைத்து வசதிகளையும் முறையான முறையில செஞ்சு தரணும்னு இந்த அறநிலைத்துறைக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன். சட்டக்கல்லூரி தனியா வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு சட்டக்கல்லூரி வட மாவட்டங்கள்ல எங்கேயும் இல்லை சார். சட்டக்கல்லூரி அரசு சட்டக்கல்லூரி நான் கேட்கிறேன். இப்போ நான் சட்டக்கல்லூரி கேட்டதுக்கு அப்புறம் தனியார் சட்டக்கல்லூரி வந்து துவங்கி இருக்கிறாங்க திருவண்ணாமலை. நான் அதை வரவேற்கிறேன், அதை நம்ம வரவேற்று ஆகணும். ஆனா நான் கேட்கறது அரசு சட்டக்கல்லூரி. திருவண்ணாமலை பகுதியில ஒரு சட்டக்கல்லூரி ஆரம்பிச்சா சுற்றி இருக்கிற கிராம இளைஞர்கள் எல்லாம் அங்க படித்து பயன்பெறுவார்கள். அந்தந்த கிராமத்திலே ஒரு வழக்கறிஞர் உருவாயிடுவாங்க. அந்த மக்களுக்கு எளிய முறையில் அவள் கருத்துக்களை தெரிவிக்க காவல்துறைக்கு செல்ல, நீதிமன்றங்களுக்கு செல்ல
வசதியாக இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த கிராம சார்ந்த பகுதிகளுக்கு சட்டக்குழுவை கேட்டிருக்கோம். ஓகேங்க சார். குறிப்பா இப்போ யாதவ மக்கள் இயக்கம் அடுத்ததா அரசியல் கட்சியா உருமாற இருக்கு அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். ஆமா சார், அதுக்கான வேலைகளை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா யாதவ மக்கள் இயக்கம் என்பது ஒரு கட்டுக்குள்ளான இயக்கம். இப்ப நம்ம வந்து பொதுத்தள அரசியலுக்கு போகும்போது வாக்கு முக்கியம். வாக்கரசியல் என்பதுதான் வெற்றியை தீர்மானிக்கும். அப்ப வாக்கரசியல் என்பது யாதவ மக்களை வைத்துக் கொண்டே நான் அரசியலை வெற்றி பெற்ற முடியாது. நீங்க தொடங்க இருக்கிற அரசியல் கட்சி யாருக்கானது? அனைத்து தரப்பு மக்களுக்கானது. அனைத்து சார், நான் முதல்ல வந்து சார் என் வீடு, என் உடன் பிறந்தவர், அப்புறம் என் பக்கத்து வீட்டார், என் தெரு, என் கிராமம், என் ஒன்றியம், என் மாவட்டம், அப்புறம் என் மாநிலம். சார், குறிப்பா யாதவ மக்கள் இயக்கத்தின் சார்பில் வேறு என்னென்ன கோரிக்கைகளை நீங்க தமிழ்நாடு அரசுக்கும் இந்திய அரசுக்கும் நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்க? வட மாவட்டங்கள்ல ஆசியாவிலே பெரிய கோட்டை செஞ்சி கோட்டை. செஞ்சி கோட்டையில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவர் ஆனந்தப்பன். அவர் தான் அந்த கோட்டையை உருவாக்குறார். அந்த கோட்டையை உருவாக்கி அந்த பகுதியில மன்னராட்சி புரிகிறார். அந்த போர் புரிய வந்தவர் தான் தேசிங்க ராஜா. அந்த கோட்டையை கைப்பற்றார். இன்று அது கோட்டையின் பேரே மாறி போச்சு. அதை உருவாக்கியவங்களோட தடையுமே இல்லாத போகுது. ஆதலால் மத்திய அரசு மாநில அரசு இரண்டும் சேர்ந்து செஞ்சி கோட்டையை முதலிலே பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். வரலாற்று புத்தகங்களாக அது இடம்பெற வேண்டும். உள்ளே சமூக விரோத செயல்களை முழுமையாக அகற்றப்பட வேண்டும். முகப்பின் வாயிலில் ஆனந்தக்கோன் அவருடைய மார்பளவு சிலை, முழு உறவு சிலை முடியவில்லை என்றால் மார்பளவு சிலை நிறுவி இந்த கோட்டையை உருவாக்கியவர் ஆனந்தக்கோன் என்ற தடயத்தை அந்த இடத்துல பதிக்க வேண்டும். இந்த கோரிக்கையை நீண்ட நாட்களாக என் மக்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். உங்கள் வாயிலாக மத்திய மாநில அரசுக்கு முறையாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். குறிப்பா யாதவ மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் அவங்களுடைய அரசியல் விழிப்புணர்வுக்காகவும் யாதவ மக்கள் இயக்கத்தை நீங்க தொடங்கினீங்க. இப்போ இது வந்து அரசியல் கட்சியா மாறவிருக்கிற சூழல்ல யாதவ மக்களுக்கான கட்சியா மட்டுமே இந்த நீங்கள் தொடங்கவிருக்கிற அரசியல் கட்சி இருக்குமா? சார், தமிழகத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி 234 தொகுதி சார். இதுல 180 தொகுதியில யாதவ மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற முடியும். வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல சக்தியாக யாதவர்கள் இருக்கிறார்கள். அந்த 180க்குள்ளாகவே 40 தொகுதியில தனித்து நின்றால் வெற்றி பெறக்கூடிய சூழல் வாக்கு இருக்கிறது. அதுதான் தனி தொகுதியாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. 234 தொகுதியிலும் வாக்கு வங்கி கொண்ட சமுதாயம் யாதவ சமுதாயம். இன்று 2 லட்சம் ஓட்டு குறைச்சலா ஒரு சட்டமன்ற தொகுதியில 2.5 லட்சம் ஓட்டு இருக்கும். அந்த பகுதியில யாதவர்கள் வாக்கு ஒரு 40,000 வாக்கு, 35,000 வாக்கு, அதிகப்படியான 65,000-70,000 வாக்குகளா இருக்கு. அப்போ யாதவர்கள் வாக்கு வைத்துக் கொண்டு அரசியலை வெற்றி பெற முடியும் என்றால் அந்த 40 தொகுதி சொன்ன இல்லைங்களா, அதுலதான் முடியும். நாங்க பொது அரசியலை வந்து அனைத்து தர மக்களோடு சேர்ந்து நாங்கள் வாக்கு அரசியல் களத்திலே இறங்கி வெற்றியை 234 தொகுதியிலும் யாதவ மக்கள் வாக்கோடு சேர்ந்து களத்தில் பயணிக்க வரும்போது அரசியல் என்பது பொதுத்தளமாகத்தான் இருக்கும். எல்லா தரப்பினரோட கோரிக்கைகள், எல்லா தரப்பினரோட முன்னேற்றத்தை முன்வைத்து உங்களுடைய அரசியல் பாதை இருக்கும். 100% இப்பயே சொல்றேன் சார், எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் நம்மளோட வேண்டுதலே. இன்னைக்கு எல்லா சமுதாயத்துக்கான அரசியல் கட்சி இருக்குது, அரசியல் இயக்கம் இருக்குது, சங்கம் இருக்குது. ஏன் உருவாச்சு? யாருமே அதை பத்தி பேசுறதே இல்லை. ஏன் சாதி சங்கங்கள் உருவாகுது? ஏன் சாதி இயக்கங்கள் உருவாகுது? ஏன் சாதி அரசியல் கட்சி உருவாகுது? அவங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்கல. அந்த மக்களுக்கான அதிகாரங்கள், அரசியல் பங்களிப்பு முறையே கிடைக்கல. அதை கேட்பதற்கும் அதை தெரிவிப்பதற்கு தான் மக்கள் அரசியல் களத்தில் இறங்கி வரார்கள். சார், குறிப்பா நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தீங்க, அதை பத்தி சொல்லுங்க சார். சார், 1987 இடஒதுக்கீடு போராட்டத்துல 21 உயிர்கள் பறிபோயின. அந்த 21 உயிர்ல ஒரு உயிர் யாதவ சமுதாயத்தை சேர்ந்தவர் கடைமலைபுத்தூர் மணி. அதை முறையாக வெளிப்படுத்தியது நியூஸ் 7 தொலைக்காட்சி. அந்த தொகுப்பு இன்று வரை மக்களிடம் போய் கொண்டிருக்கிறது. எந்த சேனலும் அதை முறையா பண்ணல, நியூஸ் 7 அதை பண்ணி கொடுத்தீங்க. இந்த ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் நினைவஞ்சலி வருது. ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுக்கான அந்த நினைவு நாள் வரும்பொழுது ஒட்டுமொத்த பேரும் வன்னியர்கள் என்ற சூழல் தான் டாக்டர் ஐயா அவர்கள் அதை முறைப்படுத்துறார். எங்களோட ஆதங்கம் என்னன்னா, அந்த 21 உயிர்ல
ஒரு உயிர் இந்த சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை என்றாலும் அந்த உயிர் பறிபோயிருக்கிறது. அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒருவர் இறந்திருக்கின்றார் என்பதை டாக்டர் ஐயா அவர்கள் சொல்ல மறுப்பது ஏன்? அவருக்கும் உரிய அங்கீகாரம் கிடைக்கல. இப்போ இதுல விழுப்புரத்துல வந்து எல்லாருக்கும் செலவு வச்சிருக்காங்க. அவங்க பேர் பக்கத்துல பேரோட சாதியை குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா கடைமணமுத்தூர் மணிக்கு வெறும் மணி என்றுதான் பெயர் போட்டிருக்காங்க. இதற்காக அந்த மாவட்ட ஆட்சி சந்திச்சு சமுதாயத்தை மனு கொடுத்திருக்காங்க. நாங்க அறிக்கையா கொடுத்திருக்கிறோம். சமூக நீதியை வித்து சமூக நீதிக்காகவே போராடுகிறேன் என்று ஐயா வந்து வார்த்தைக்கு கூட்டத்துல சொல்லுவார். ஆனால் இதுல உயிர் நிறுத்த ஒருவர் யாதவர் என்பதை சொல்ல மறுப்பதற்கான காரணம் என்ன என்பது எங்களுக்கு தெரியல. நாங்க தொடர்ந்து 2-3 ஆண்டுகளாக அந்த யாதவ மக்கள் இயக்கம் சார்பாக கோரிக்கை வைத்துக் கொண்டே இருக்கிறோம். இதுவரைக்கும் பதில் வரல. இனிவரும் காலத்திலேயாவது ஐயா எல்லாருக்குமான தலைவர் சமூக நீதிக்காக போராடி இருக்கின்றார். அதை நாங்கள் மறுக்கவில்லை. பல்வேறு பிரச்சனைக்காக அறிக்கை விடுகிறார், குரல் கொடுத்திருக்கின்றார். அதை வரவேற்கின்றோம். பொது அரசியல் பேசுகிறார். அப்பேற்பட்ட தலைவர் ஒரு சமுதாயத்தில் உயிரிழந்த ஒருவரை அடையாளப்படுத்த தவறுவது ஏன்? அதுதான் எங்களோட கேள்வி. அது இன்னொரு கேள்வி ஐயாவுக்கு நாங்கள் கூடுதலா பதிவு வைக்க நினைக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி பொதுவான கட்சி என்பது ஐயா வந்து பல்வேறு மேடைகளை தொடர்ந்து சொல்லி வருகிறார். இதுவரை சட்டமன்ற தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் யாதவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் யாதவர்கள் இருக்கிறார்கள். அதை பலமுறை பல கூட்டங்களில் ஐயா பதிவு செய்திருக்கின்றார். கூட்டணியாக ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் போதும் சரி, தனியாக கொடுத்திருக்கான்னு முழுமையா தெரியாது, கூட்டணியாக்காக சீட்டு வாங்கும் போது வெற்றி வாய்ப்பு உறுதி. அப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது சமூக நீதி தலைவர் ஐயாவை நாங்கள் முழுமையாக ஏற்கின்றோம். யாதவ சமுதாயத்திற்கு ஐயா இதுவரை கூட்டணி செல்லும் போது ஒரு யாதவரை கூட சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ நிற்க வைத்ததில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி பொதுவான கட்சி, அனைத்து தரப்பு மக்களுக்கான கட்சி என்று ஐயாவும் சரி, சின்னவர் அன்புமணி ஐயாவும் சரி சொல்லியிருக்கிறார்கள். யாதவர்களுக்கு ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியில் இதுவரை ஒரு வாய்ப்பு தரவில்லை? பின்னர் எப்படி யாதவ மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை பொது கட்சியாக ஏற்றுக்கொள்வார்கள்? இனிவரும் காலத்திலேயாவது பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கின்ற யாதவர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளில் ஒரு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்பதை இந்த தொலைக்காட்சியின் மூலமாக ஐயாவுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். சார், குறிப்பா யாதவ மக்களுக்கு அவங்களுடைய நலன்களுக்காக போராட நிறைய இயக்கங்களும் கட்சிகளும் இருக்கு. இதுல எந்த விதத்துல யாதவ மக்கள் இயக்கம் தனித்து இருக்கு சார்? யாதவ மக்கள் இயக்கம் என்பது அரசியல் இயக்கம். இந்த யாதவ மக்களத்தில் பயணிக்கின்ற தொண்டர்களும் சரி, நிர்வாகிகளும் சரி, எந்த இயக்கத்திலும் சங்கத்திலும் கட்சியில் இருக்கக்கூடாது. இந்த யாதவ மக்களுக்கு இன்னும் புரிதல் என்பதே இல்லை. சங்கங்களும் கட்சி இயக்கம் எல்லாமே ஒன்னாதான் நினைக்கிறாங்க. இவங்களுக்கு இன்னும் பிரிச்சு பார்க்க தெரியல. அதாவது சங்கனா என்ன, கட்சினா என்ன, இயக்கனா என்ன. இன்னைக்கு ஒரு மாற்று கட்சியில ஒரு பொறுப்புல இருப்பாங்க, ஒரு அதிமுக திமுக இருப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல சங்க தலைவர், யாதவ சங்க தலைவர், யாதவ முன்னேற்ற கழக தலைவர், யாதவ ஏதோ ஒரு பேர்ல நடத்திட்டு இருப்பாங்க. தேர்தல் வரும்போது திமுக, அவங்க எந்த கட்சியோ அதிமுக திமுக போயிடுவாங்க. இந்த இயக்கம் இன்னும் ஆயிடும். எந்த நோக்கத்துக்காக இது தொடங்கப்பட்டதோ அது அந்த இடத்துல அடிபட்டுரும். ஆனா யாதவ மக்கள் இயக்கம் முழுக்க முழுக்க யாதவ மக்களின் வாக்கு வங்கிகளை ஒரு தலைமையின் கீழ் ஒருங்கிணைத்து அந்த வாக்கு வங்கிகள் மூலமாகத்தான் வெற்றி அடைய முடியும், அரசியலாக மாற்ற முடியும், வெற்றி அடைய முடியும் என்பதற்காக யாதவ மக்கள் இயக்கத்தின் கீழ் யாதவ மக்களின் வாக்குகளை ஒருங்கிணைக்கும். வாக்கு அரசியலா யாதவ மக்கள் இயக்கம் முன்னெடுக்கும். இவ்வளவு நேரம் யாதவ மக்கள் இயக்கம் என்னென்ன கோரிக்கைகளுக்காக செயல்பட்டு வருகிறது, என்னென்ன சேவைகளை செய்து வருகிறது என்பது குறித்து விளக்கினீங்க. நன்றி. அடுத்ததா நீங்கள் தொடங்கவிருக்கிற அந்த அரசியல் கட்சியும் வெற்றி பாதையில் பயணிக்க வாழ்த்துக்கிறோம். நன்றி சார். தேங்க்யூ. நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.